ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு மினி vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே ஆனால் கண்டிப்பாக வெளியே போயிடுவோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான அவுட்ஃபிட் இது தான். அமேசானில் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் லைவாக போயிட்டு இருக்கு. டிசம்பர் 6லேருந்து 11th வரைக்கும் இந்த சேல் இருக்க போகுது. அண்ட் அல்டிமேட் பிராண்ட் சேல் 12லேருந்து 17th டிசம்பர் வரைக்கும் இருக்க போகுது. 1500 பிராண்ட்ஸ் 3 lakh plus ஸ்டைல்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போயே அமேசானை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெடி ஆகிடுவோம். ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. மாமாத்தோடைய இந்த பீட்ரூட் சீரம் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் அண்ட் ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸும் கொடுக்கும். அடுத்தது ஃபேஸஸ் கனடாவுடைய ஸ்டோப் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது ரோஸ் கோல்டு. இது யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோமே, இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஷைன் வந்து இருக்கும். ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக ஹைலைட்டர்லாம் போட்ட மாதிரி இருக்காது. நல்ல ஒரு ஷைனிங் வந்து இருக்கும். அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோடைய கிரே ஐப்ரோ பென்சில் வச்சு என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணி ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோப் க்ரீம் போட்டு நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். அப்படி இல்லைனா வந்து மேலே லைட்டாக வந்து ரோஸ் பவுடர் இல்லை லூஸ் பவுடர் வந்து லாக்மியோடைய ரோஸ் பவுடர் தான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது என்னுடைய ஃபேவரட்டான லிப்ஸ்டிக் ஃபேஸஸ் கனடாவுடையது. ஷேட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது ஸ்விஸ் பியூட்டியோடைய லிப் ஆயில். இந்த ஆயில் நம்ம வந்து டேரெக்டாகவும் போடலாம், இல்லை கிளாஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஷைன் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டே இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து சுகரோடைய காஜல் வச்சு நான் வந்து என்னோடய வாட்டர் லைன்ஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் டெய்லி இப்போலாம் இந்த காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது அண்ட் தென் ஸ்மட்ஜ் ஆகாது. லாஸ்ட்டாக ஃபேஸஸ் கனடாவுடைய மஸ்காரா வச்சாச்சு, பிந்தியும் வச்சாச்சு. இது மாமாத்தோடைய பெர்ஃப்யூம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ப்ரீமியமான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளவுதான், சிம்பிளாக வந்து நான் ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இயரிங் போடணும். இயரிங் தேடுறது தான் ரொம்ப பெரிய வேலை. இன்றைக்கி இந்த பீகாக் ஸ்டட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது இந்த ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக. இப்போ அடுத்தது பேங்கிள்ஸ். என்கிட்ட நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணாமே இருக்குது. சரி, இப்போலாம் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போடலான்னு சொல்லிட்டு நான் பேங்கிள்ஸ் வந்து போடுறேன். அண்ட் தென் இந்த கையில் வாட்ச். இப்போ அடுத்தது நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும். சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து என்னோடய ஹேருக்கு பட்டர்ஃப்ளை கட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடைய இது ஸ்ட்ரெயிட் ஹேர்ன்றதுனால அவ்வளோவா எவிடெண்ட்டாக தெரியல. பட் ஆனால் கேர்ள்ஸ்லாம் பண்ணால் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து கிளம்பியாச்சு. 4 o'clock கிளம்புறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிளம்புறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. போகிற வழியில் எங்கள் சித்தி சித்தப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி பாரிஸ்க்கு தான் போகிறோம். ஸோ பாரிஸில் இருக்கிற கந்தசாமி கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். அண்டு அர்ச்சனை மாலை இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கோவில் காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி எனக்கு இந்த வாட்டர் ட்ராப் பேங்கிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட இதோடைய ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல, மல்டி கலர். இது எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சிங்காக நம்ம வந்து போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கோவில் காலியாக இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து பொறுமையாக தான் வந்து இருந்து கிளம்பிட்டு வந்தோம். அண்ட் தென் இந்த கோவிலில் ஒரு பெரிய குளம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் வரப்போ இங்கே வாத்து மயில் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து இங்கே கீழெல்லாம் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, நம்ம மேலே இருந்து மட்டும் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். இந்த ஏரியாவில் நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ்லாம் இருக்கும். நம்ம பூஜை ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து சூப்பரான குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் ஒரு கடையாக போயிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். முருகர் சிலை வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எத்திராஜுலுக்கு வந்து வந்துருக்கோம். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்திக்கும் ஒரே ஜாலியாகிடுச்சு. ஏன்னா எல்லா பூஜை ஐட்டம்ஸும் இந்த கடையில் இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் வீட்டில் பித்தளையில் தான் பூஜை சாமான்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே மாற்றிட்டு சில்வருக்கு மாறிட்டோம். ஆனால் இப்போ புதுசாக யூடியூப்பில் பிராஸில் இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் காமிக்கிறத பார்த்து எங்கள் சித்திக்கு ஆசை வந்துட்டு இப்போ திருப்பி எல்லாமே வந்து பிராஸில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சில்வரும் வந்து பூஜை ஐட்டம்ஸ் அதிகமாகிடுச்சு, பிராஸ்லேயும் அதிகமாகிடுச்சு. ஆனால் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்திக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கடையில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பிராஸ்லேயே பன்னீர் சொம்பு வெள்ளியில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பிராஸில் வந்து புதுசாக இருந்தது. இந்த ஃப்ளவர் பவுல், அதுக்கப்புறம் சாய்பாபா விளக்கு, சங்கு சக்கர நாமம் விளக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. இந்த பிராஸ்க்கெலாம் பாலிஷ் போடுறதுக்காக இந்த ஒரு க்ரீம் ஒன்று இருந்தது. சரி, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது நான் வந்து ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா எங்கள் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஊபர் போட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு தான் வந்து கார் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும்.